பெஸ்ட். கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 பட்டாம் பட்டாம் பூச்சியை போல் பூவின் மீது நடப்பவளே, மஞ்சத்தாலி கண்ணில் ஒத்தி நெஞ்சுக்குள்ளே மறைத்தவளே, கண்ணுக்குள்ளே கணவனையே பூட்டி வைத்து ரசித்திருப்பாள். மாமனாரும் மாமியாரும் தந்தை தாயாய் அரவணைப்பாள். விடுகதையாய் இதுவரையில் இருந்தவளே, மணவரையில் தொடருகிற தொடர்கதையே. ஒரு பெண்ணுக்குண்டான குணமெல்லாம் அப்போதும் இப்போதும் எப்போதும் கொண்டாடி கஸ்தூரி ஓ கஸ்தூரி. கஸ்தூரி கஸ்தூரி காவியா, டாடி உன்கிட்ட ஒண்ணு சொன்னா நீ கேப்பியா? சொல்லுங்க டாடி. கஸ்தூரி இப்ப ஜெயில இருக்கா, உனக்கு அது தெரியும். நான் தான் உங்க கூட வந்து மம்மிய பார்த்தனே. எந்த தப்பும் பண்ணாம கஸ்தூரி ஜெயில இருக்கா. எப்படியாவது நாம அவளை காப்பாத்தி ஆகணும். ஏன் டாடி மம்மிய ஜெயில இருக்காங்க? மம்மிய யார் ஜெயில போட்டாங்க? அது ஒரு பெரிய கதை காவியா, சொன்னா உனக்கு புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது. காவியா, கஸ்தூரிய ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரணும்னா டாடிக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கும் போது நீ இங்க இருக்க கூடாது. ஏன் டாடி? காவியா, நான் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்க. ஐ மீன், டாடிக்கு இங்க நிறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா உன்னை நான் சரியா பாத்துக்க முடியாம போயிடும். அதுக்காக தாண்டா கண்ணா நான் உன்னை ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விடலான்னு இருக்கேன். நான் உங்களை விட்டு போக மாட்டேன் டாடி. நான் உங்க கூட தான் இருப்பேன். என் செல்லமே, டாடியால மட்டும் உன்னை எப்படிடா பிரிஞ்சிருக்க முடியும்? இருந்தாலும் வேற வழி இல்லையே. கஸ்தூரியை காப்பாத்தணும்னா கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை பிரிஞ்சுதான் இருக்கணும். இப்போ நீ வந்து சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ்ல வீட்ல இருப்ப. அதுக்கப்புறம் நீ மண்டே மறுபடியும் ஸ்கூலுக்கு போறது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஊட்டி கான்வென்ட்டும். அங்க போய் நீ கொஞ்ச நாள் இருந்தா போதும். இங்க வேலைங்கெல்லாம் முடிஞ்ச உடனே டாடி உன்னை சீக்கிரமாவே கூட்டு வந்துடுறேன். என்ன, இங்க ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அங்க போய் படிக்கிறது? அவங்க எல்லாரும் நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்த உடனே தானே ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதே மாதிரிதான் நீ புது ஸ்கூலுக்கு போன உடனே அங்க உனக்கு புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஆனா என்ன, கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு அவங்கள விட்டு பிரிஞ்சு வரதுக்கு மனசு இருக்காது. அதுதான் லைஃப். காவியா, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை நாம வாழ்றதுக்கு பழகிக்கணும். இங்க பாரு, கஸ்தூரி சீக்கிரமா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகணும் நீ நினைக்கிறியா இல்லையா?
ஆமா டாடி, மம்மி பாவம் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு அந்த சின்ன ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கிறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆமாண்டா கண்ணா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஸ்தூரி சீக்கிரமா ஜெயில இருந்து வெளில வரணும்னா டாடி நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த வேலைகளை நான் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீ நல்ல பொண்ணா ஊட்டி கான்வென்ட்ல படிப்பியா? காவ்யா, டாடி எது செஞ்சாலும் உன் நன்மைக்கு தான் செய்வேன், நீ நம்புறியா இல்லையா? ஆமா டாடி, நீங்க சொல்ற மாதிரி நான் ஊட்டி கான்வென்ட்ல போய் படிக்கிறேன். ஆனா மம்மி வந்ததும் என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். சரியா டாடி? கண்டிப்பாடா கண்ணா. கஸ்தூரி ஜெயில இருந்து வெளில வந்ததும் உடனடியே நான் உன்னை கூட்டு வந்துடுறேன் என் கண்ணே. சரி வா சாப்பிடலாம். ராம், அப்பா போனதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்ன பண்றது, இந்த உலகத்துல யாரும் நிரந்தரமா இருக்க போறதில்ல. தெரியும் ஆண்டி. ஆனா அவரோட கடைசி காலத்துல நான் அவர் கூட இருக்க முடியாம போயிடுச்சு. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. கஸ்தூரின்னு ஒருத்தி என் வாழ்க்கையில எந்த நேரத்துல வந்தாலும் அப்போல இருந்தே எனக்கு கஷ்டம்தான். அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சா என் மேல உயிரியே வச்சிருந்த ரேகாவை அநியாயமா கொலை பண்ணிட்டா. உங்க அப்பாவுக்காவது வயசு ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு வாழ வேண்டிய வயசு. அவளை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கொலை பண்ணதான் என்னால தாங்கிக்க முடியல. சந்தோஷ்க்கு தாய் இல்லாம பண்ணிட்டா. எப்படியோ அவ செஞ்ச துரோகத்துக்கு தான் இப்ப ஜெயில நல்லா அனுபவிக்கிறா. என் பொண்ண கொலை பண்ணவளுக்கு இந்த தண்டனை போதாது ராம், அவ இன்னும் நல்லா அனுபவிக்கணும். ஆண்டி, சந்தோஷ் மட்டும் இல்லனா ரேகா செத்த போது நானும் அவ கூடவே செத்து போயிருப்பேன். மரணத்திலேயாவது அவ கூட ஒன்னா சேர்ந்திருப்பேன். சந்தோஷம் நினைச்சு இவனுக்காக வாழணும்னு ஏதோ நடப்படமா சுத்திக்கிட்டு இருக்க. நீங்க அப்படி நினைக்க கூடாது ராம். ரேகா ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணணும். நீங்க இனிமே அதுலதான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா சில நேரத்துல ரேகாவை நினைச்சா என்னால எதிரையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆண்டி. ஏற்கனவே ரேகா போன கவலையில இருந்தேன். இப்ப எங்க அப்பா வேற போயிட்டாரு. எவ்வளவு கஷ்டத்தை தான் என்னால தாங்கிக்க முடியும். ராம், இந்த நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும். ஜோதியை கூட நீங்க இங்கே கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஜோதி நம்ம வீட்டுல இருந்தா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். ஆண்டி, அம்மாவை என் கூட கூப்பிட்டேன். ஆனா அவங்கதான் அப்பா வாழ்ந்த வீட்லயே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஜோதி அவ விருப்பப்படியே கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். அப்புறம் நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் ரேகா கொலைகேச விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் சந்தியாவை நான் மீட் பண்ணலான்னு இருக்கேன். எதுக்கு ஆண்டி? கஸ்தூரி எப்படியாவது ரேகா கொலைகேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்க அந்த திரு ட்ரை பண்ணுவான். அன்னைக்கு உங்க அப்பா இறந்ததுக்கு அவன் தான் முயற்சி எடுத்து கஸ்தூரிய பரோல கூட்டிட்டு வந்திருக்கான். அவ்வளவு தூரம் கஸ்தூரிக்காக போராடுறவன் நிச்சயமா அவளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவான். நம்ம பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் கஸ்தூரிக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அதுக்கு தான் சந்தியாவை பார்த்து பேசலான் இருக்கேன். ஆண்டி, இந்த விஷயமா நான் அப்பப்போ சந்தியாவை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கஸ்தூரிக்கு சரியான தண்டனை வாங்கி தர வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சரி ஆண்டி, நான் ஆபீஸ்க்கு போய் ஒரு வாரம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் விஷயமா மீட்டிங் இருக்கு. நான் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆபீஸ் கிளம்ப ரெடி ஆகணும். சரி மாப்பிள்ள, நீங்க போய் கிளம்புங்க.
சந்தோஷ், நீ படிச்சுட்டு இரு. நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். ரேகா, பாத்தியா என் நேரத்தை பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அந்த டிக்கெட் எல்லாம் ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. உங்க அப்பா, அதான் என் மாஜி மாமனார், என்ன இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனார். அடுத்தது நீ என்ன தீர்த்து கட்டணும்னு நினைச்சேன். ஏன் ஆயுசு கட்டியா இருந்ததுனால நீ அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்ட. உன் கதையை முடிச்சிட்டு அந்த பழிய கஸ்தூரி மேல போட்டு அவளையும் உள்ள தள்ளிட்ட. எங்க அப்ப என்ன மதிக்காம கஸ்தூரிக்கு சப்போர்ட் ஆகிட்டு போய் சேர்ந்துட்ட. நான் இப்போ தனிக்காட்டு ராஜாவா இருக்கேன். உங்க அம்மா இப்ப என்னதான் ரொம்ப நம்பியிருக்காங்க. உன் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துட்டா அப்புறம் அவங்களையும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஒரு கிளி வந்திருக்கு. நான் போய் அதையும் கரெக்ட் பண்ணிட்டு கஸ்தூரிக்கு தான் எவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு கஸ்தூரி எப்படி இன்னும் உறுதியா இருக்காங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரத் சார், நீங்க கஸ்தூரிய ஒரு புது மனுஷியா உருவாக்குனவர். அது மட்டும் இல்ல, கஸ்தூரி பட்ட எத்தனையோ கஷ்டங்களை நீங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கீங்க. ஆனா இப்ப அவளுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க சொல்றது உண்மைதான். கஸ்தூரிக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. அதெல்லாத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு மன வலிமையும் இருந்துச்சு. ஆனா மாசிலாமணி சார் இறந்ததை மட்டும் அவளால தாங்கிக்க முடியல. ரொம்ப உடைஞ்சு போயிட்டா. ஆமா சார், மாசிலாமணி சார கஸ்தூரி தன்னுடைய தகப்பனுக்கு மேல நினைச்சிட்டு இருந்தா. அவ்வளவு ஏன், அவரு ஒரு கடவுளா தான் அவ பார்த்தா. அவர் இறந்ததுதான் அவளால தாங்கிக்க முடியல. இதுவரைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் அவ எப்படியோ சமாளிச்சிட்டா. ஆனா மாசிலாமணி சாருடைய சாவு அவ மனசுல என்னைக்கு ஒரு ஆறாத வடுவாத்தான் இருக்கும். பரத் சார், நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். போதும், கஸ்தூரி இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். இனியாவது அவ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? வேற வழியே இல்ல பரத் சார். கஸ்தூரிக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணும்னா சோஃபியாவை நான் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். கஸ்தூரிக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போகணும்னா சோஃபியாவை நான் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். திரு, என்ன சொல்றீங்க? பரத் சார், நான் சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஸ்தூரி வாழ்க்கையில இருந்து ஒரேடியா ஒதுங்கிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நான் சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஸ்தூரி கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்ச அவன் நிம்மதியா இருப்பா இல்லையா? பாருங்க, இது பாருங்க, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தை காவியாக்காகவாவது நீங்க கஸ்தூரியா தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். இல்ல பரத் சார், அது இனிமே நடக்காது. எனக்காக கஸ்தூரி ஜெயில படுற கஷ்டத்தை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுக்கு அப்புறமும் நான் ஒரு முடிவுக்கு வரலன்னா
நான் மனசாட்சியே இல்லாத ஒரு மனுஷன் ஆயிடுவேன். பரத் சார், கஸ்தூரி ரொம்ப நல்லவ. அவ நல்லா இருக்கணும். என் ஒருத்தனுடைய சுயநலத்துக்காக கஸ்தூரியுடைய வாழ்க்கை பாழாறத பார்த்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும்? நான் எடுத்த முடிவு சரியானதுதான். இல்ல, நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா அது உங்க வாழ்க்கைக்கும் நல்லதில்ல. கஸ்தூரி இத்தனால பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாம போயிடும். கொஞ்சம் நிதானமா யோசிங்க. பரத், நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். 2-3 நாளா தூங்கவே இல்லைண்ணா. பல விஷயங்களை ஆலோசிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். யாரோ ஒரு பொண்ணுக்காக நீங்க இந்த முடிவுக்கு வரணும்? இன்ஸ்பெக்டர் சந்தியா மேல நாம ஆக்ஷன் எடுப்போம். நாம எல்லாம் படிச்சவங்க, சட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க. சந்தியாவுக்கு நாம ஏன் பயப்படணும்? இது பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனையோ பெரிய அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம பார்ப்போம். அங்கேயும் நமக்கு தீர்வு கிடைக்கலனா அப்புறம் ஹோம் மினிஸ்டர் போய் பார்ப்போம். நான் எல்லா முயற்சிகளையும் பண்ணி பார்த்துட்டேன் பரத் சார். எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. இப்படியே நாம டிலே பண்ணிட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள்ல கஸ்தூரிக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஒருவேளை கஸ்தூரிக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பாயிடுச்சுன்னா அப்புறம் அவளை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடும். நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கஸ்தூரிக்கு தான் ஆபத்து. அதுக்காக உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண போறீங்களா? என் வாழ்க்கையில இனிமே என்ன இருக்கு பரத் சார்? என் வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட குறிக்கோள் எல்லாம் கஸ்தூரி அவளுடைய வேதனையிலிருந்து எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதா. எஸ், நான் நாளைக்கு சந்தியாவை பார்த்து பேசுறேன். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல போறேன். சந்தியா, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த முடிவுதான். சோஃபியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ இந்த முடிவுக்கு வரணும்னு தான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த. ஆனா இந்த கல்யாணம் நடக்கணும்னா கஸ்தூரி ஜெயில இருந்து வெளில வந்தாகணும். கண்டிப்பா. ஆனா அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் கஸ்தூரியை சட்டப்படி வெளியே விட முடியும். லுக், இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சோஃபியா கழுத்துல நான் தாலி கட்டணும்னா அதுக்கு முன்னாடி கஸ்தூரி இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். என் மேல சந்தேகப்படுறியா? இல்ல சந்தியா, கஸ்தூரியை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் சோஃபியாவை கல்யாணம் பண்ற முடிவுக்கே நான் வந்திருக்கேன். அதனால நீ கஸ்தூரியை எவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வரையோ அவ்வளவு சீக்கிரத்துல எனக்கும் சோஃபியாக்கும் கல்யாணம் நடக்கும். கவலைப்படாத திரு. இந்த விஷயத்துல என் தங்கச்சி வாழ்க்கை அடங்கி இருக்கு. இந்த விஷயத்துல உன்னை விட நான் வேகமா இருப்பேன். சரி, உன் முடிவை கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். உன் வார்த்தையை நம்பி நான் கஸ்தூரியை ரிலீஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீ மனசு மாறாம இருக்கணும். நம்பர் உங்களை ஏமாத்துற பழக்கம் எனக்கு கிடையாது சந்தியா. வார்த்தை கொடுத்தா மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா யோசிச்சு நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கஸ்தூரி இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா ரேகாவை கொலை பண்ண உண்மையான குற்றவாளியை விசாரிச்சு கோர்ட்ல நிறுத்தணும். அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் ரெடியா வச்சிருக்கேன்.
உன்னோட பதிலுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இரு. கஸ்தூரி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷமே கூட சோஃபியா கழுத்த தாலி கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என் மக காவியாவையும் நான் ஊட்டி கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்க்க போறேன். அதுக்காக அவகிட்டையும் பேசி பர்மிஷன் வாங்கிட்டேன். நான் இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் இறங்கி வர முடியுமோ வந்துட்டேன். இனி எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சோஃபியா கழுத்துல நான் தாலி கட்டுறதும் கட்டாததும் கஸ்தூரி நீ எவ்வளவு சீக்கிரமா ரிலீஸ் பண்றியோ அதை பொறுத்து தான் இருக்கு. கஸ்தூரி